ஆஹா மக்களே, இந்த மாதிரி ஏரியானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து வெய்ய டைமில் வந்தால் கூட கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. அப்பா இருக்கார் நம்ம கூட. பழனி கிளம்பியாச்சுங்க. நீங்கள் பாருங்க மக்களே, இப்போ எங்கே இருக்குன்னா கொண்டரங்கி மலை இருக்குல்லங்க, மூலனூர் பக்கத்தில் ஒட்டச்சத்திரம் பக்கம் அங்கே தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டரங்கி மலை ரீச் ஆகிடலாம். இல்லை செம்பிளியாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஏரியா பாருங்க, எல்லாம் மழை பெஞ்சு சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு நல்லா இருக்கு. வெயில் இல்லாத மேகமூட்டமாக இருந்தாலே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல. நல்லா இருக்கு. அதான் கொண்டரங்கி மலைங்கிறது. அதுதான் கொண்டரங்கி மலை. அங்கே தெரியுதுல்ல மக்களே, அது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. அங்கே பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் மக்களே. இங்கே பாருங்க, இறங்கியே காமிச்சாச்சுங்க. எப்படி தெரியுது பார்த்தீங்களா? மலையே வந்து சிவலிங்க அமைப்புங்க. ரெண்டாவது மேலே பாருங்க, நல்லா மிஸ்ட்டு போயிட்டுருக்கு. இப்போ நல்ல கிளைமேட், சூப்பரான கிளைமேட்டு. இப்போ மேலே இருந்தால் அருமையாக இருக்குது. உலகிலேயே உயரமான மலை இதுதானே இருக்குது. இல்லை தனி மலையில் உயரமான மலை அது. ஆக்சுவலாக இந்த பக்கம் இருந்து பார்க்க உண்மையாலும் மக்களே, இந்த பக்கம் இருந்து பார்க்குறது வந்து பெருசாக ஹைட் இல்லாத மாதிரி இருக்கும். அதே அந்த பக்கம் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தென்னை மரம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும் இந்த மலை. அது வந்து இப்போது இந்த பக்கம் சைடு வந்து அகலத்தை மட்டும் காட்டுது. இதுதான் மலையினுடைய மொத்த அகலமே இவ்வளோ தான். அதுபோக தொடர்ச்சி மலை தான் பாருங்க, அப்படியே தொடர்ச்சியாக போகுது. இது கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போகுது, கிலோமீட்டர் கணக்கில் தொடர்ச்சியாக போகுது அங்கே வரைக்கும். அருமையான கிளைமேட் இன்னைக்கு. மக்களே, மலை அடிவாரத்துக்கு வந்தோம். இங்கே பாருங்க மக்களே, பூக்கடை. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து குடியரசு தினம் மக்கள்ஸ், அதனால் நல்ல கூட்டம். நல்ல கூட்டம் இல்லை, என்ன சொல்கிறது, இந்த மலைக்கு இது வந்து கூட்டமாக தெரியுது. ஏன்னா நான் வரப்போ எல்லாமே பெருசாக கூட்டம் இருக்காது. சித்திரை பௌர்ணமி அன்றைக்கி பயங்கர திருவிழா அந்த அன்றைக்கி, அது வேறு விஷயம். அதை பாருங்க, இந்த பக்கம் சைடு இருந்து அதை பாருங்க, இப்படி தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் பாதை. இதை ஏறிட்டு இருக்காங்க பாருங்க, அது மேலே ஏறிட்டு இருக்காங்கப்பா. அங்கே ஏறிட்டு இருக்காங்க மக்களே உச்சியில். ஏறுறேன்னா மேலே ஏறி இறங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிரும்பா. கண்டிப்பாக 3 மணி நேரம் ஆயிரும். சரிங்க மக்களே, உள்ளே போய் இங்கே போய் அடிவாரத்துலேயே சாமி கும்பிட்டு ஆமாப்பா. இல்லை இது எனக்கே ரொம்ப ஆசை தான் மக்களே, எனக்கு மனசே இல்லை ஆக்சுவலாக. இந்த மாதிரி கிளைமேட்லாம் ஏறினது எல்லாமே காற்று காலம் வெயிலில் தான் ஏறி இருக்கேன். இந்த மாதிரி ரம்மியமான கிளைமேட் அது மேலே மேகமூட்டம் போயிட்டுருக்கு, ஏறினதே இல்லை. போயிட்டு ஏறுப்பா, விளையாட்டு இல்லைப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண மழை இல்லது. ஏறிடலாமா? இந்த அவர் தான் ஐயா, ஐயன்னு பாட்டு வரலாம் மக்கள். எங்கே பாருங்க ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா? ரைட் 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 ரைட். அடையாளம் தெரியுதா இல்லைங்களா? சரி, ஒரு நாளைக்கு ஊருக்கு கூட்டிட்டு போகலாம். உங்களையா? சரி போல வாங்க ஒரு நாள். அந்த நம்ம தம்பி இருக்காங்க கோபாலு, அவங்க கூட கூட்டிட்டு போறேன். அப்படிங்களா? சரி சரி சரி. நான் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படிங்களா? ஆமாங்க, ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் பரவாயில்ல. சரி 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 சரி. கொடுமுடியாது. கொடுமுடி தான் அங்கே தான் ஞாபகம் வச்சிருக்காரு வாருங்க மக்களே, கொடுமுடின்னு சொல்லி. சரி ஐயாட்ட பேசிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். இங்கே வாருங்க மக்களே, மனசே இல்லைங்க. சே, இன்னைக்கு தாங்க வேறு லெவல் கிளைமேட்டுங்க. சரி வாங்க போகலாம் பழனிக்கு. மக்களே அடுத்து பாருங்க மக்களே. தம்பி போலாமா? ரைட். இன்னைக்கு கொண்டரங்கி நாயகனோட இன்னைக்கு செம்ம கிளைமேட் இருக்குது. மழை அதான் காலையில மழையே பேஞ்சிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ மேகமெல்லாம் காஞ்சி போச்சுன்னா மழை காலையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏறும்போது அடிச்சு பிடிச்சி 4 ரவுண்ட் முடிச்சாச்சு. 4 ரவுண்ட் முடிச்சாச்சா? இன்னைக்கு 829 830வது நாளா? ஓகே தம்பி, ஓகே ஓகே. டெய்லி அந்த பையன் 4 டைம் மேலே ஏறிட்டு இறங்குறாப்புல. என்னை மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அவர் மாதிரி வந்து விருப்பேன், வித்தியாசமே தெரியலீங்களா பையன். சரி வாங்க இப்போலாம். அவர் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. தம்பி வா, முன்னாடி வா. இல்லை தம்பி வா வா வா, உட்காரு, முன்னாடி உட்காரு வா. அவர் வரேன்னு சேர்ந்த உடனே பின்னாடி உட்காந்துக்கிட்டார்.
சரி போலாமா தம்பி? தம்பி என்ன அண்ணாமலை சாரை பார்த்துருக்கீங்க? ஆமாங்கண்ணா ஒரு பூஸ்ட் மூமெண்ட்டுங்கண்ணா இந்த வருஷம் ஒரு கோல்டன் மூமெண்ட்னே சொல்லலாம். சரியான மூமெண்ட்டுங்கண்ணா. அவர் கிட்ட போய் நிற்கும் போது எனக்கு பேச்சே வரல. தம்பி ஒன்றும் பதட்டப்படாத, நிதானமா சொல்லு. அதுக்கப்புறம் சொன்னார் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இது மாதிரி பெண்ணு கிடக்காக பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா அப்படின்னு. பாதம்பி ஒரு நாள் வீடு வா பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு ஒரே வாரத்துல. நல்லா சாப்பிடு தம்பி, அதான் சிம்பிளா முடிச்சிட்டாருண்ணா. ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரணும். ஓகே 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 சரி தம்பி. சரிங்க மக்களே, அவ்வளோதான், கிளம்பலாம். பழனியை நோக்கி ஐயனை காண. ஜம்முனு போலாமா தம்பி? ஓகே ஓகே மக்களே. மக்களே இப்போ தான் பழனி ரயில்வே கேட்டுட்டு வந்திருக்கோம். இப்போ தெரியுது பாருங்க, ஜம்முன்னு மழை தெரியுது பாருங்க. கந்தவேல் முருகனுக்கு கரோகரா. தெரியுதுங்களா? ரயில் ஸ்டேஷனு பெருசா இல்லை, ஆனால் ஓரளவுக்கு இருக்க மாட்டேன் தான், கூட்டம் இருக்குமான்னு நினைக்கிறேன். பாருங்க கூட்டம் நடந்து போயிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? நடந்து போயிருக்காங்க. ஓகே ஓகே கூட்டம் நடந்து போயிட்டு இருக்கு, தெரியுதாட்டு. முன்ன மாதிரி அதுவும் ஒரு பயிற்சி தான். நீ எப்படி டெய்லி 4 டைம் ஏறி இறங்குற அந்த மாதிரி தான் மக்களே. இதான் சண்முக நதி, பழனி சண்முக நதி. வையாவரி குளமா? ஓகே 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 வையாவரி குளம்ங்க. அதான் சரிங்க மக்களே. முன்னாடி அதான் 50 ரூபா பாஸ்ன்னு நினைக்கிறேன் போட்டு உள்ளே கொண்டா நிறுத்துறதுக்கு தான். அது உள்ள நிறுத்திக்கலாம், பார்த்துக்கலாம் மக்களே. அவ்வளோதான், வந்தாச்சு வாகனங்கள் நிறுத்துமிடம். அதான் மக்களே, இது போகிற வழி, ட்ரெயின் போகிற வழி. ஓகே தம்பி, என்ன பண்ணுறது அப்புறம் மக்களே. பழனி மாநகராட்சி சார்பில் 70 ரூபா ஃப்ரீ பார்க்கிங்கு. ஆனால் பரவாயில்லைங்க, அது ஆக்சுவலாக நான் வெளியே தான் இருக்குன்னு நினச்சேன். உள்ள வரைக்கும் இருக்கு, இன்னைக்கு தான் தம்பி எனக்கு தெரியும். அதான் அதான் வருங்க மக்களே. ஜம்முன்னு போட்டாச்சு, காரை போட்டாச்சு. ஆமாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. போன டைம் நாங்கள் வந்தப்போ அது கட்டிகிட்டு இருந்தாங்க மக்களே. பாருங்க ஜம்முன்னு பாருங்க, ஐயா தண்டாயுதுவானு ஒண்டிக்கு ஓமனத்தில் ஜம்முன்னு நிற்கிற மாதிரி அருமையாக இருக்குது பாருங்க மக்களே. தமிழ்நாட்டவே வந்துட்டு ஆடுற அளவுக்கு தகுதி இங்கதான் இருக்கு முருகனுக்கு. கடைசியா அந்த இடம் இதுதான், மொத்த கோமனம் தான். இத்தனை கூட்டத்து வர கடைசியா வந்த இடம் இல்ல, இதுக்கப்புறம் இருக்கு. இதுக்கப்புறம் எங்கேயும் போகலைங்கண்ணா. இல்ல தம்பி, ஆமாங்கண்ணா கபி இல்ல, கடைசி இங்கதானே மாம்பழம் சண்டை. அது ரைட். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சுல்ல, 6 மணிக்கு. இது அப்படிலாம் இல்லை, இது ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து கோச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்தது கைலாயத்துல இருந்து. சரிங்க மக்களே. தம்பி அதெல்லாம் இங்கிருந்து போனதா ஒரு ஐதீகம் தம்பி. அது வந்து ஆக்சுவலாக முருகனுக்கே நிறையா இது இருக்குது. இது எடுத்து தான் போனோம். ஒன்று வந்து தமிழர் ஆதி நம்மளுடைய பெரிய அரசன் அப்படிங்கிறாங்க, 2வது சித்தருங்கிறாங்க, 3வது சிவனுடைய பையங்கிறாங்க. நிறையா அதுக்கு வந்து மிஸ்ட்ரி இருக்குது தம்பி. கண்டிப்பாண்ணா. ஆமாம். சரிங்க மக்களே, என்றைக்குமே வந்தாலும் திருஆவினன்குடியில் போய் அங்கே சாமி கும்பிட்டு வருவோம். இன்றைக்கி கோயில் பக்கத்தில் வந்தனால போகும்போது அங்கே போய் கும்பிட்டுக்கலாம். ஆஹா மக்களே, எல்லாம் சாப்பாடோடு வந்துட்டு இருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆக போதே எனக்கு கூட பசிக்குது. சரிங்க மக்களே, அவ்வளோதான், வந்து விட்டோம். சாப்பாடு கொடுத்துருப்பாங்க போல இங்கே. இன்னும் இங்கிருந்தே லைன் நிற்க மாட்டிருக்குது. இங்கிருந்தே லைன் நிற்க மாட்டிருக்குது. இங்கே லைன் போகுது வருங்க. நேற்று கொடியேற்றமா? தைப்பூசம் வரைக்கும் கூட்டம் தான் வரும் அப்படின்ட்டாருங்க. ஓ, இன்னையில தைப்பூசம் வரைக்கும் கூட்டம். தைப்பூசம் வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டங்கள் வரும். அப்பனை காண. ரைட்டு. ஓ, இது சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடலாமா? சாப்பிட்டு போகலாம் தம்பி, போய் திருப்தியாக பார்க்கலாம். பசிக்குது அதான் மற்ற மக்கள். இது ஆக்சுவலாக இது இங்கே வரைக்கும் சாப்பாடு போட்டுருக்குறாங்க. வாங்க, நல்லா வயிறாம சாப்பிட்டு போயிட்டு சாமி பார்க்கலாம் மக்களே. பரவாயில்ல, ஆண்டவன் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே நம்மளுக்கு சோத்தை போட்டு அனுப்புகிறாருங்க. ஓகே, இதுலேயும் பாருங்க உள்ள முட்டுறாங்க. சரி மக்களே, வாங்கல. அப்படியே கூட்டம்லாம் இருந்துச்சு, இப்போ என்னடா கூட்டம் கொடுங்க பிரதர். ரைட். அப்படியே அங்கே போயிடுங்க.
ஓகே பிரதர். ஓகே ஓகே போதும். ஓகே சிறப்புங்க மக்களே. ஜம்முன்னு வாங்கியாச்சு. தம்பி சாப்பிடலாமா? ஐயனுக்கான ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டு மலை ஏற போகிறோம். கண்டிப்பாக பசிக்குது. ஒரே இதில் வாங்கிட்டீங்க, நாங்கள் 2வது டைம் வாங்கிக்கலான்ட்டேன். பரவாயில்ல வாங்க. இல்லை வேணாம் பாரு மக்களே. பேருக்கு அன்னதானம் போடாமல் இங்கே பாருங்க சிப்ஸு. தம்பி உள்ள முந்திரி பருப்பெல்லாம் இருக்குது பாரு. முந்திரி பருப்பு, பட்டாணி, வேற லெவலு. தைப்பூசத்துக்கு அன்னதானம் போடுறாங்க. அதான் நல்லா இருக்கா? ஓகே. ஆஹா மக்களே, முந்திரி பருப்பு. சிறப்புங்க. சாப்பிடுங்க பேசலாம். அருமையாக இருக்குதுங்க மக்களே. வந்தாச்சுங்க. அடிவாரம் பாத விநாயகர் கோவில் வந்துவிட்டோம். ரைட், இதுக்கு மேலே விளாக் கண்டினியூ பண்ண முடியாது. மொபைல் ஒப்படைக்க வேண்டியது இருக்குது. ஸோ மொபைலை ஒப்படைச்சிட்டு அப்புறம் வந்து சாமி பாட்டு வந்து இது பண்ணுறேங்க. அது வரைக்கும் வாங்க அப்படியே காட்டுறேன். எல்லாம் மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்காங்க பாருங்க வெகு கொண்டு. சிறப்பு. வாங்க. ஓகே மக்களே, 6 படையும் இங்கே இருக்கு. பெரிய அளவில் கூட்டம் இல்லை மக்களே, மீடியமான கூட்டம். தைப்பூசத்துக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். இதுதான் பாத விநாயகர் கோவில். ரைட். ஓகே மக்களே, வாங்க போகலாம். பாத விநாயகரை தரிசனம் செய்து விட்டோம். போயிட்டு போனோம் ஒப்படைக்கலாம். நான் கொண்டு போயிடலாம் தான் பார்த்தேங்க. சரி, நம்மளே சட்டத்தை மீறக்கூடாது. ஒரு யூடியூபர், ஒரு செலிபிரிட்டி. சரி, எங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். 3 hours later. மக்களே, கைபேசி பெரும் இடத்தில் கைபேசியை பெற்றுக்கொண்டு கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா இடும்பன் மலையை நோக்கிங்க மக்களே. ஏன்னா பள்ளி மலை தான் நம்மளால் எடுக்க முடியல. இடும்பன் மலையாவது எடுப்போம். இங்கே பாருங்க, கந்த விலாஸ் பாருங்க, ஜம்முன்னு இருக்குது பாருங்க. வாவ், நல்லா எப்படி சொல்கிறது, மணி வந்து 5:30 மணி ஆச்சுங்க மக்களே. தம்பி எத்தனை மணிக்கு யார் ஆரம்பித்தான்? ஒரு 1:30 மேலே ஆரம்பிச்சு. 1:30 மேலே இருக்குது தம்பி. 2 மணியோ 2:30 இருக்குன்னு நினைக்கிற மக்களே. மணி இப்போ 5:30, 3:30, 4:30, 5:30, ஒரு 3 மணி நேரம் பக்கமாக ஆகிருக்குது. நம்ம மேலே போயிட்டு சாமி போட்டோன்னா எவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் இந்த மாதிரியே எனக்கு தெரியல. சீக்கிரம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சிறப்பான தரிசனம். நெக்ஸ்ட்டு இடும்பன் மலையை நோக்கி வாங்க பாப்பா. அங்கே போயிட்டு விளாக்க கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. இங்கே பாருங்க, நேந்திரம்பழ சிப்ஸு. ஓகே ரைட்டு, ஃபைனலி ரீச்டு இடும்பன் மலை. செம மக்களே. ரொம்ப நாள் ஆச்சுங்க மக்களே இடும்பன் மலைக்கு வந்து. ஆண்டவா இறைவா, இடும்பா. இங்கே பாருங்க, சுருட்டு இருக்குல்ல இடும்பனுக்கு, சுருட்டு வச்சு வழிபட்டு போயிருக்காங்க பாருங்க. ரைட் பா, வாங்க மக்களே அழுத்துவோம். கொஞ்சம் வேகமாக போனோம்னா இது வாங்கிக்கலாம். சரி தம்பி, ஜோட்டு வாங்க மக்களே. யார் ஃபஸ்ட்டு? அவன் தம்பி காலங்கத்தால 4 டைம் மேலே கொட்டரைக்கு மேலே ஏரியா இருக்கான். வரான், எதுக்கு துணியறான்.
அப்பா மக்களே, இதுதான் மக்களே பழனி மலை. தம்பி குண்டரங்கி நாயகா வாங்க. அப்பா என்னப்பா கொடைக்கானல் மலை செம்ம வியூ மக்களே. பள்ளிமலையில் கூட இந்த வியூ தெரியாது. வா இங்கே பாருங்க. ஆஹா பலமே அங்கே பாரு மக்கள்ஸ். இதை நம்ம பார்க்கவே இல்லைங்க. இங்கே பாருங்க, இது வந்து இடுமன் மலைக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்கு. எவ்வளோ ட்ராவல்ஸ், எவ்வளோ இது பாருங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எப்படின்னா தைப்பூசம் தானே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கிங் வந்து பார்த்துங்க அப்பப்பா தம்பி அது மாதிரி கிரிக்கெட் வருதுப்பா. புதிய பாதை அமைச்சிருக்கிறாங்க. இல்லை இது ரோப்பு காருக்கு போடுவாங்க அந்த மாதிரி சம்திங் எதுவும் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஆமாக்கா ஆமாக்கா. யாருங்க? சரி மக்கள், அடுத்து பாருங்கள் சப்ஸ்கிரைபர். இன்னைக்கு வந்து இதோட 3வது சப்ஸ்கிரைபர் சந்திக்கிறோம். சுருட்டு ஓகேங்க்கா. ஓகே ஓகே. தலையை சுற்றி இடுமன் கிட்ட வச்சா நம்மளோட எந்த கஷ்டமும் விலகிடும். செய்வன கொள்ளாறு பயம் எல்லாம் நீங்கிடும். சரி சரிங்க. ரொம்ப சக்தியான தெய்வம். ஓகே அடிக்கடி பார்ப்பேன். சரிங்க. அதே ஹில்ஸ்லாம் போடுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. சரிங்க, ரொம்ப நன்றி. அடிக்கடி சந்திப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். போகும்போது ஆன்மீகம்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் ஒன்று பார்ப்பேன் நிறையா. ஓரளவுக்கு போயிட்டேன். நீ சொன்னதெல்லாம் போயிருக்கேன். இதுக்கப்புறம் போக முடியாது. வயசு 67 வயசு. 67. ஆமாம். ஓ அதனால் ஐயாவை பார்க்குறது சரி. 41 வருஷம் 49 வருஷம். நீங்கள் சென்னை திண்டுக்கல் டு பழனி. சென்னையிலேருந்து. ஓ திண்டுக்கல்லேருந்து நடந்து வருவேன். திண்டுக்கல் நடந்து வரீங்க? 81லேருந்து. 1981லேருந்து சென்னை டு திருப்பதி நடப்பேன். இதுக்கப்புறம் சென்னை டு திருப்பதி நடப்பீங்க இதுக்கப்புறம்? அட்டே எங்கள் அப்பா போயிட்டு 12ஆம் தேதி போனோன்னா 5 நாள் 4 நாள் 4வது நாள் திருப்பதி. ஓ சரி 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 சரிங்க. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். நம்ம பேருங்கய்யா? ராஜகோபால். ராஜகோபால். ஓகேங்கய்யா. ஓகே நன்றி. சரி சரி சரிங்க. நன்றிங்கண்ணா. சரி சரிங்க. சரி சரிங்க மக்களே, இருட்டாக இருக்கும்ல கொஞ்சம் வியூ மேலே போய்ட்டு காமிச்சா நல்லாயிருக்கும். சிவா ஓம் சிவா பாபா. அப்பா இந்த மலை ஆக்சுவலாக பழனி மலையோட ஹைட்டுங்க மக்களே. இடுமன் ஹில்லு. ஆஹா மேலே போக போக வியூ பாருங்கள் மக்கள். அந்த பக்கம் எல்லாமே வந்து நெல்லங்காடுங்க. எல்லாம் நெல்வாயில் ஃபுல்லாக அந்த தோப்பு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க பழனி சிட்டி, அந்த என்னது வையாபுரி குளமா, வையாபுரி குளம். அங்கே பாருங்க டவுனை பாருங்கள். ஆஹா நல்லா இருக்குங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரிங்க மக்களே, கிட்டத்தட்ட அந்த பாதி மலை வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பழனி மலை சூப்பராக இருக்குது. ஒன்றும் போகணுங்க. நான் வந்ததில் பாதிக்கு பாதி போகணும். தம்பி பாருங்க அங்கே போயிட்டான், உச்சிக்கு போயிட்டான். ஓ முருகா, ஓ முருகா. சரிதா ராஜகோபுரம். ஏங்க அது பாருங்க மேலே இது தெரியும். ஓ கோபுரம் முதல் கூட தெரியுது மக்கள்ஸ். பார்த்தீங்களா கலச கோபுரம் முதல் கொண்டு போய் தெரியுதுங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அங்கே பாருங்க கொண்டரங்கி நாயகன் போயிட்டார் மேலே. நம்மளுடைய ட்ரிக்கு, அதாவது ஜிக்ஜாக்கா என்றைக்குமே ஏறணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மேலே வந்துடலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதை பகல் டைமில் வந்தோம்னா ரொம்ப வெய்ய காலத்தில் படியில் கால் வைக்க முடியாது, அவ்வளோ இதாக இருக்குது, சூடாக இருக்கும். ஏன்னா இங்கே மண்டபம், இந்த மாதிரி மண்டபங்கள் வந்து பழனிமலை காட்டில் இங்கே குறைவு. அங்கே நிறைய கட்டிகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் இங்கே அவ்வளோவுக்கு யாரும் கட்டுறதில்ல. பார்ப்போம், நமக்கு ஒரு கொடுப்பனை இருந்தால் ஃப்யூச்சரில் இங்கே ஒரு மண்டபம் கட்டுவோம், நிழல் கூட. மக்கள் இங்கே பாருங்கள், பழனிமலை சுற்றிலும் ரவுண்டாக இருக்குது பாருங்கள், ஒரு வட்ட வடிவ ஷேப்பில். அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, முருகன் வந்து சண்டை போட்டு வந்துட்டு இந்த மலை ஏறிந்து பார்க்கும்போது தாய் தகப்பனும் மலை தெரிஞ்சுதாம்மா. அதனால் மண்டியை போட்டு
இந்த மலையை சுற்றி வர வந்தாராம்மா. அதனால தான் மலை வந்து மட்டமாச்சு, ரவுண்டாச்சு அப்படின்னாங்க. அது கிட்டத்தட்ட உண்மையாக இருக்கும் போலயே. இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ ஒரு ரவுண்டிப்பாக போகுது பாருங்க. அந்த தங்க கோபுரம் சொன்னல, இங்கே பாருங்க மக்களே, ஓ முருகா, தங்க கோபுரம், ராஜகோபுரம். இன்னும் வாங்க மேலே போய்ட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் மக்கள்ஸ், மேலே வந்தாச்சு. இங்கே பாருங்க, நம்மளை போல் எத்தனை பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. பழனிமலைக்கு வர கூட்டத்தில் 1% கூட இங்கே வரதில்லை, ரொம்ப கம்மி தான், சொற்பமாக தான் இங்கே வராங்க. நான் சின்ன வயசில் மொத்தமாக 2 டைம் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அக்காவோடலாம் வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடையில ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பங்காளியோட வந்தோம். வந்தாச்சுங்க. தம்பி எப்படி இருக்குது? ஒர்த்தா? நல்லா ஒர்த்துங்கண்ணா. தரமாக இருக்குதுங்கண்ணா. இடுமனை பார்த்தாச்சு. இடுமனை பார்த்து இடுமனாவே மாறிட்டியே. ஆமாண்ணா. சரிங்க. இங்கே பாருங்க மக்களே, சுருட்டு இருக்குல்ல, சுருட்டு வந்து அக்கா சொன்னாங்களே தலையில் சுற்றி போட்டோம் அப்படின்னா கஷ்டம், அந்த எதை கெடுதல், அதை செய்வேன், அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ அதுதான் இதை பாருங்க கொண்டு வராங்க பாருங்கள். சூடமே சுருட்டுமே பண்ணுவாங்க பாருங்கள். அவ்வளோதான், சூடத்தை வச்சுட்டாரு. சுருட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே வாங்க தொட்டு கும்பிட்டு போகலாம். சிறப்புண்ணே போட்டு மக்கள். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து ஜிபேயில் தான் அமௌண்ட் இருக்குது, பைசா கையில் இல்லாதனால வாங்கலை. பரவாயில்ல, நம்ம வாங்கலைனாலும் அவ்வளோதான். இதுதான் இடுமன் மலை கான்செப்ட். இடும்ப பகவான் எப்படி இருக்காரு பாருங்க, ஜம்முன்னு. வாங்க மக்கள், நடசாத்திரக்குள்ளே போய் காமிச்சிட்றேன். ஆஹா, மக்கள்ஸ். ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு மலை செயினில் கட்டியிருக்க மாதிரி, அந்த பக்கம் ஒரு மலை. ஆக்சுவலாக இது வந்து அலங்காரத்தை இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது, இல்லை அப்படின்னா சூப்பராக தெரியும். அபிஷேகம் பண்ணுறது வந்து அதில் ஏறி நின்று அபிஷேகம் பண்ணுவாங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அது மத்தியான டைமில். ஐயா, அபிஷேகம் பார்க்கணுன்னா டைம் எத்தனை மணிக்கு வரணுங்க? அபிஷேகம் பார்க்கணுன்னா காலைல 10 மணிக்குங்களா? ஒன்று தானுங்களா ஐயா? அது ஒன்று தானா? சரி சரி சரி. காலைல 10 மணிக்கு இருந்தோம் அப்படின்னா அலங்காரத்தை இல்லாமல் அபிஷேகம் பார்க்கலாம். சரிங்க மக்களே, அதுதான் காலைல 10 o'clock ஓகேங்களா, வந்தீங்கன்னா சூப்பராக அபிஷேகம் பார்க்கலாம். பாருங்க, குழந்தை வேலாயுத சுவாமி இருக்கா, குமரா குமரா கந்தா. அவ்வளோதான் மக்களே, ஒரு சுற்றி வந்துடலாம் மக்கள்ஸ். ஆக்சுவலாக அப்போ இடுமனை கும்பிடும்போது தோல் மேல் துண்டு இருந்தது. சாமி என்றைக்குமே கோயிலுக்குள்ளே தோல் மேல் துண்டு கூட நான் அறியாமல் வச்சுட்டேன், அப்புறமேட்டு இடுப்பலை கட்டிக்கிட்டேன் ஓகேங்களா. அதை கொண்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. சிறப்பு. இங்கே வந்து ஆனந்த விநாயகர். ஸோ நடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா நட சாத்திரத்தை மணி 6 இருக்கீங்களா? ஓகே ஓகே, 6:30. 6:30 வந்து 6:30 வந்து நட சாத்திடுவாங்க மக்களே. வர மாதிரி இருந்தால் 6:30 உள்ளே வந்துடுங்க மக்கள்ஸ். ஒரே நேரத்தில் ராஜகோபுரம், அந்த ஓம் முருகா அந்த சிம்பலு, தங்க கோபுரம் எல்லாமே ஒரே இதிலிருந்து பார்க்கலாம். வேறுங்க ஜம்முன்னு தெரியுது வருங்க மக்கள்ஸ். ஃபைனலி அப்பாவை வந்துட்டாருங்க டைமிங்க்கு. கரெக்டாக நட சாத்துற நேரம். வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு போங்க டக்குன்னு போங்க. நீங்கள் வர நேரம் பூசையும் ஆகுது போங்க. அரோஹரா கடம்பனுக்கு அரோஹரா, இடும்பனுக்கு அரோஹரா, அரோஹரா 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 அரகரா 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 அரோஹரா. என்னண்ணா அது இப்போ 10 வருஷம் இருக்கு. நான் ஒருத்தனை வந்து ஏறினேன். ஒருத்தனை வந்து ஏறினா முடியலைங்கிற விட கொஞ்சம் ஒரு இங்கடா நம்ம இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பார்க்குறீங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி. ஓகே, அது அன்னைக்கு வந்து இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷங்கிறது ஒரு 15 வருஷமே இருக்கு. அங்கே
ஆண்டவனை கும்பிட்டு இங்கே வந்து பாதி மலையில் ஏறினேன். அப்படி எங்கடா நம்ம ஒருத்தர் மேலே போய் என்னடா அப்போல்லாம் இவ்வளவு நடமாட்டங்கள் இல்லை, மக்கள் வந்து இவ்வளவு நடமாட்டம் இல்லை. நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு 3/4 மலைக்கு வந்துட்டு அப்புறம் இறங்கி வந்துட்டேன். சரி சரி அன்னைக்கு சாமி கூட ஆண்டவனை வந்து பார்க்கல. அதான் இதை ஃபர்ஸ்ட் வாட்டி. இன்னைக்கு ஹேட்ரிக்னா இதான் மலை, பழனி மலை, இடும்பு மலை, ஹேட்ரிக். சிறப்பு தம்பி, ஃபர்ஸ்ட் வாட்டி. ஓகே ஓகே, இதை ஃபர்ஸ்ட் சிறப்புங்க மக்களே. அதாவது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இடும்பனுடைய தோளில் 2 மலை இருந்ததில் எனக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும். அதாவது இடும்பன் வந்து தோல் மேலே வந்து 2 மலை தூக்கி நடந்து வந்தப்போ முருகப்பெருமான் வந்து ஒரு மலையில் ஏறிய கோந்தங்காட்டி வெயிட் அதிகமாக இருந்தனால தான் இடும்பன் வந்து இங்கேயே வச்சுட்டாராம்மா. அதில் ஒரு மலையில் இடும்பனும் இன்னொரு மலையில் முருகனும் தான் இந்த கதை. ஓகேங்களா, இங்கே எங்கேயே போகுது, வேண்டாம். சிறப்புங்க மக்களே, அவ்வளோதான், நட சாத்த போகிறாங்க. ஆனால் பார்த்தா என்ன கூட ஏறுறதுன்னு நினச்சேன். வர 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 அப்படியே நல்லா சுகமாக இருந்தது, நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. ஓகே ஓகே, இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி இடுமன் மலை ஏறி இன்னைக்கு சாமி தரிசனம் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து இதுதான். இன்னைக்கு 61 வயசில் வந்து இடுமன் மலையை ஆண்டவனை பார்த்தது வந்து இன்னைக்கு தான். இதுவரையிலே ஆண்டவ மலைக்கு வந்துட்டு பழனி வந்துட்டு அப்படியே போயிடுவேன். ஆனால் இந்த வருஷம் 61வது வருஷம் வந்து ஆண்டவனை வந்து எனக்கு நாமளாக வர்றதில்லை, ஆண்டவனாக வந்து இங்கே வரவழைக்கிறோம். எந்த கோயிலுக்குமே நாமளாக போக முடியாது, நினச்சா போக முடியாது. ஆண்டவன் வரவழைச்சா தான் நாம் அவரை போய் பார்க்க முடியும். இப்போ 61வது வருஷத்தில் வந்து இவரை ஆண்டவனை இந்த வருஷம் தான் பார்த்துருக்கேன், இன்னும் 1 வருஷம் கூட பார்த்துக்கல. இந்த வருஷம் தான் பார்த்துருக்கேன். மக்கள்ஸ், அவ்வளோதான் மக்களே. இங்கே பாருங்க மக்கள்ஸ், குரூப் ஃபோட்டோவை பாருங்க. எந்த ஊர் பிரதர்? திருநெல்வேலியா? ஓகே ஓகே ஓகே, திருநெல்வேலி கைஸ். ஓகேங்க மக்களே, சிறப்பு. கிளம்பலாம் கீழே. தம்பி சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபைடுங்கண்ணா, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை தம்பி. ரொம்ப நாள் ஆச்சுங்க மக்களே. அதெல்லாம் வந்து என்ன சொல் தம்பி, இங்கே பாரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு பாரு மலை, வட்ட வடிவம். இந்த மலை கணக்கான அவர் உட்கார்ந்த இடமே வந்து பாருங்கண்ணா தம்பி. அதான் இது என்ன கதை, உருண்டையவே சுற்றி வந்தது விளைவா வந்துட்டு அவர் உட்கார்ந்த இடமே உருண்டையா இருக்குது பாருங்கண்ணா. தம்பி அதான் என்ன கதைனா, இந்த மலை ஹைட்டா இருந்தது அம்மா, கொண்டரங்க மலை மாதிரி. இங்க இருந்து பார்க்கும்போது அப்பா அம்மா மலை தெரிஞ்சது அம்மா, அதனால மண்டி போட்டு மலை சுற்றி வந்தாராம்மா. ஐயோ அப்படின்னு சொல்றாங்க, புராண கதை. அதான் இந்த வட்ட வடிவத்துக்கு பின்னாடி ஒரு உலகத்தை சுத்தி வந்ததுக்காக அந்த ஒற்றை மேல வந்துட்டு கொடுக்காம இருந்ததுக்கோ அவர் உட்கார்ந்த இடமே வந்துட்டு வட்ட வடிவமாயிருச்சு. எப்படிண்ணா இதெல்லாம் கரெக்டா வட்ட வடிவமா இருக்குதுங்கண்ணா, அதான் ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா, உலக உருண்டைங்கிற மாதிரி அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் உலகம், அதுதான் வட்ட வடிவமா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, அதுக்கு உதாரணம் தான் நான் பழனி மலை. கண்டிப்பா 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 கண்டிப்பா. சரிங்க மக்களே, அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஓவரால் பழனி சிட்டி. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பழனி வந்து தனி மாவட்டமாக மாறப்போகுது விரைவில். ஓகே 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 நண்பா, கொடூரமா சிறப்புங்க மக்களே. அருமை 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 அருமை. பழனி அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ மாறுது, கோபிச்செட்டிப்பாளையம் நினைக்கிறேன், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். அதெல்லாமே வந்து மாறுதுன்னு சொன்னாங்க. பட் இதுனா அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, அதெல்லாம் தனி மாவட்டமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சட்டசபையில் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மக்களே. அப்புறம் பழனி வந்துட்டு சும்மா வாங்க எப்படிங்க மக்களே, ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும்ல. இங்கே பாருங்க, பிரம்மாண்டமான வடச்சட்டியில் வா அண்ணன் பாருங்க பழத்தை எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்படியே ஸ்லைஸ் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கு. செம்ம. அடியில் பாருங்க, விறவடுப்பில் தான் மக்கள் இதாகுது. அந்த ரைட்டு அந்த இது இருக்குமில்லங்க, இந்த மோட்டரை வச்சு ஃபயர் ஆகுமில்ல, அதுதான். ஓகே சொல்லியாச்சு. தேங்காய் எண்ணெயிலே இருக்குது, பாம் ஆயிலையும் போடுவாங்க, வேறு ஆயிலையும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே வந்து அண்ணன் வந்து எப்படி பழத்தை எடுத்து உரிச்சு பாருங்க எப்படி போட்டுருக்காரு பாருங்க. ஏய் மக்களே, வாங்கியாச்சு. எல்லாமே இருக்குண்ணே, தேங்காய் எண்ணெய் இருக்குது, நார்மலாக இருக்குது, எல்லாமே இருக்குது. எடுக்கணே பாட்டு ரோஹரா மக்கள் இங்க பாருங்க, கடைசியா டான்ஸ், காவடி டான்ஸ்.
மக்களே தைப்பூச வைப்பு இப்பவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வருஷம் பழனி தைப்பூசத்துக்குன்னா வந்து 18ஆம் தேதிங்க தைப்பூசம். ஆக்சுவலாக 12 6 நாள் இருக்கு. 6 நாள் இருக்கும்போது இந்த வைப்புனா தைப்பூசத்தை யோசிச்சு பாருங்க, கட்டுக்கணக்கான கூட்டம் பழனி இருக்க போகுது. ஸோ அட்வான்ஸ் ஒரு தைப்பூச வீடியோ இந்த டைம் உங்களுக்காக பிரத்யேக வீடியோ. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களை உங்கள் கேசவன் உங்கள் கொண்டரங்கி நாயகன் கோபாலகிருஷ்ணன் அப்பா. ஓகே மக்களே. மக்கள் இங்கே வாருங்க மக்களே, கிட்டத்தட்ட நம்ம பழனியை தாண்டி வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்துட்டு இங்கே கட்டி பைபாஸ் கட்டி இது போட்டிருக்கு. தொப்பம்பட்டி வரைக்குமே அது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு போட்டிருக்காங்க மக்களே. மக்கள் வந்து நடைப்பயணமாக வருவாங்க. இதை வந்துட்டு இருக்காங்க பாருங்க, தெரியுதுங்களா? அப்பா கால் கட்டுக்க பயணம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதான் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. இதான் அங்கே கிட்ட முன்னாடி போட்டிருக்காங்க மக்களே.